ஜோதிட உலகின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான சனி பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டில் நிகழும் தேதி மற்றும் நேரம் குறித்து பலரின் மனதிலும் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மேலோங்கியிருக்கும். வாக்கிய பஞ்சாங்க கணக்கீடுகளின்படி சனி பகவானின் இந்த மகத்தான பெயர்ச்சியானது சரியாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அதிகாலை 3:39 மணிக்கு நிகழவிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நன்னாளில் நீதிதேவனான சனி பகவான் தனது தற்போதைய ராசியான கும்பத்திலிருந்து விலகி ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் குறிக்கும் மீன ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நிகழும் இந்த சனி பெயர்ச்சி தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்விலும் சமூகத்திலும் உலக அளவிலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது. சனியின் சஞ்சாரம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது அந்த ராசிக்குரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசிகாரர்களுக்கும் பல்வேறு விதமான பலன்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும். இந்த பெயர்ச்சியின் போது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் தனது சிறப்பு பார்வைகளையும் பல்வேறு ராசிகளின் மீது செலுத்தவிருக்கிறார். இந்த சஞ்சாரமும் பார்வைகளும் தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமைகின்றன. இப்போது 12 ராசிகாரர்களுக்கு சனி பெயர்ச்சியில் ஏற்படும் பொதுவான பலன்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி 2026-2028 காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் நிகழவிருக்கும் அற்புதமான மாற்றங்களை பற்றி விரிவாக காணப்போகிறோம். பொதுவாக சனி பகவான் என்றாலே மனதில் ஒருவித அச்சம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகிறது என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அத்துடன் 11ஆம் வீடு, 3ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்த இருக்கிறார். இந்த சஞ்சாரம் மற்றும் பார்வையின் தாக்கம் உங்கள் குடும்பம், தொழில், நிதிநிலை, ஆரோக்கியம், குழந்தைகள் மற்றும் பயணங்கள் என அனைத்து அம்சங்களிலும் எப்படி எதிரொலிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் ஆராய இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் சவால்களையும் அவற்றை சமாளிப்பதற்கான வழிமுறைகளையும் அத்துடன் உங்களுக்காக காத்திருக்கும் பொன்னான வாய்ப்புகளையும் நாம் விரிவாக பேசுவோம். வாருங்கள், கடகராசியின் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக காண்போம். கடகராசி அன்பர்களே, குடும்ப உறவுகளில் இந்த காலகட்டத்தில் ஒருவித நல்லிணக்கமும் புரிதலும் உருவாகும். 11ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் அன்பும் உங்களை மேலும் பலப்படுத்தும். குறிப்பாக சகோதர சகோதரிகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். 3ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவு பலப்படும் என்பதை குறிக்கிறது. அவர்களால் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கலாம். 6ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை குடும்பத்தில் சில சிறு சிறு பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். ஆனால் நீங்கள் பொறுமையுடனும் விவேகத்துடனும் செயல்பட்டால் இவற்றை எளிதாக கையாள முடியும். இது தற்காலிகமானதே. குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் மனதில் எழலாம். ஆனால் அவர்கள் தங்கள் பாதையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் விட்டுக்கொடுத்தல் அவசியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்துடன் புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும். இதனால் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். உறவுகளின் மதிப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொள்வதன் மூலம் குடும்ப உறவுகளை பலப்படுத்த முடியும். கடகராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை திறந்துவிடப் போகிறது. 9ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை தரும். நீங்கள் விரும்பிய பதவி உயர்வுகளை பெறலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். கூட்டுத் தொழில்கள் லாபகரமாக அமையும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். 11ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமாக அமையும். புதிய திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். 6ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை உங்களுக்கு பணிச்சுமையை அதிகரிக்கச் செய்யும். அலுவலகத்தில் சில சமயங்களில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் பணியில் எதிர்ப்புகளும் சவால்களும் உருவாகலாம். இருப்பினும் சனி பகவான் கடின உழைப்புக்குரிய பலனை என்றைக்கும் மறுப்பதில்லை.
விடாமுயற்சியும் நேர்மையுமே இந்த காலகட்டத்தில் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். ஆனால் நன்கு ஆய்வு செய்து செயல்படுவது அவசியம். வெளிநாட்டு தொடர்புகளுடன் கூடிய தொழில்கள் லாபகரமாக அமையும். உங்களின் தலைமை பண்பு இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக அமையும். உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி உச்சத்தை அடையுங்கள். கடகராசி அன்பர்களே, நிதி நிலைமையில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். 11ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை எதிர்பாராத பண வரவை ஏற்படுத்தலாம். வருமானத்திற்கான புதிய வழிகள் உருவாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்தடையும். கடன்கள் அடைக்கப்படும். சேமிப்புகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் லாபகரமாக அமையும். 6ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை கடன் தொல்லைகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த காலகட்டத்தில் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் ஏற்கனவே இருக்கும் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 9ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் தந்தையின் மூலம் அல்லது பூர்வீக சொத்து மூலம் ஆதாயங்களை ஏற்படுத்தலாம். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் சுமூகமாக முடிவடையும். ஆனால் சில சமயங்களில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். எனவே ஒரு அவசர நிதியை உருவாக்க வேண்டும். பங்குச்சந்தை முதலீடுகள் லாபகரமாக அமையும். ஆனால் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது அவசியம். புதிய சொத்து வாங்கும் யோகம் உண்டு. தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும். நிதி மேலாண்மையில் உங்கள் அறிவு கூர்மை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். உங்கள் நிதி நிலைமை மிகவும் பலப்படும். வருமானமும் சேமிப்பும் அதிகரித்து ஒரு ஸ்திரமான நிதி நிலையை நீங்கள் அடைவீர்கள். இது உங்கள் எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த அடித்தளமாக அமையும். கடகராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். 6ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை சற்று குறைக்கலாம். இதனால் சளி, காய்ச்சல் போன்ற சிறு உபாதைகள் அடிக்கடி வரலாம். நாள்பட்ட நோய்களையும் தூண்டிவிடக்கூடும். எனவே ஏற்கனவே உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அதில் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக சிகிச்சை பெறுவது அவசியம். 9ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் சில சமயங்களில் இடுப்பு அல்லது தொடைப்பகுதி தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். 11ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை மன ஆரோக்கியத்தில் ஒருவித அமைதியை தரலாம். ஆனால் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நல்லது. யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். எண்ணெய் உணவுகள், துரித உணவுகளை தவிர்த்து சத்தான காய்கறிகள், பழங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். போதுமான ஓய்வு எடுப்பதும் சரியான நேரத்தில் உறங்குவதும் அவசியம். தினமும் உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தேவையற்ற பழக்கவழக்கங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துவதன் மூலம் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஆரோக்கியமாக கடக்க முடியும். நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் சனி பகவான் உங்களுக்கு அருளுவார். கடகராசி அன்பர்களே, குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சில முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். 9ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளின் உயர்கல்வி அல்லது எதிர்காலம் குறித்த உங்கள் சிந்தனைகளை ஆழமாக்கும். பிள்ளைகள் தங்கள் படிப்பில் அல்லது போட்டிகளில் வெற்றி பெற சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கு உங்களின் வழிகாட்டுதலும் ஊக்கமும் அவசியம் தேவைப்படும். 6ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. சில சமயங்களில் அவர்கள் சிறு உபாதைகளால் பாதிக்கப்படலாம். அவர்களை அன்புடன் கவனித்துக் கொள்வது அவசியம். பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது, அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது, அவர்களுக்கு நல்ல நண்பராக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியம். அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் தங்கள் எதிர்கால பாதையை தேர்ந்தெடுப்பதில் சில தயக்கங்களை சந்திக்கலாம். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குங்கள். பெற்றோராக உங்கள் கடமைகளை நேர்மையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும். 11ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அவர்கள் தங்கள் துறையில் வெற்றி பெறுவார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உறுதியான தூணாக நின்று அவர்களை வழிநடத்த வேண்டும். கடகராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி 2026-2028 காலகட்டம் உங்கள் வாழ்வில் ஒரு பொன்னான வாய்ப்புகளை அள்ளித்தரப்போகிறது.
9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 11ஆம் 13ஆம் 6ஆம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்துவதால் நீங்கள் பல புதிய அனுபவங்களை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட வேண்டும். கடின உழைப்பும் நேர்மையே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் பெருகும். தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு உறுதுணையாக இருங்கள். பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரும். சனி பகவான் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த சவால்களை நீங்கள் திறமையாக கையாண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கிச் செல்லும். சனியின் தாக்கத்தால் ஏற்படும் தடங்கல்கள் உங்களுக்கு வலிமையையும் உறுதியையும் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது மன அமைதியை பெற உதவும். சனி பகவான் நியாயத்தின் கடவுள். உங்கள் நற்செயல்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்களை அளிப்பார். கடகராசி அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நிச்சயம் உருவாக்கும். உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் ஒரு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.